பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும். இந்த உலகத்திலேயே தன்னை காட்டிலும் வெயிட்டான பொருளை சுமந்து செல்லுகிறதுல பார்த்திங்க அப்படின்னா எறும்பு சுறுசுறுப்பு உள்ளது. சில நேரத்தில் தன்னை காட்டில் வெயிட்டாக தூக்கிட்டு வரும்போது மற்ற எறும்புகள் உதவியாக வரும். ஆனால் மற்ற மிருகங்கள் கூட அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்காங்கன்னு பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்கத்தை குறித்து பார்க்கும்போது தன்னுடைய இனத்தோடு கூட எப்போதுமே இருக்கும். கும்பலாக தான் தங்கும், கூட்டமாக தான் இருக்கும். சிங்கம் தன்னுடைய இனத்தோடு கூட இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே பாதுகாப்பு வந்துடும். ஓநாய்கள் கூட கூட்டமாக தான் வரும், தனியாக சாப்பிட ட்ரை பண்ணாது. பொதுவாகவே சிங்கம் ஏன் அது ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, காட்டுக்கு ஒரு முக்கியமான இடத்துல கொடுக்குறாங்கன்னா, சிங்கம் வந்துட்டு சாப்பிட்டு மிச்ச மீதியை போட்டுட்டு போயிட்டே இருக்கும். அது ஓநாய் சாப்பிடும், மற்ற மிருகங்கள் சாப்பிடும். சிங்கம் இருக்கிறதுல தான் கழுகுகள் கூட வந்து இருக்கும். ஆனால் இந்த நாளில் ஓநாய்கள் பார்த்திங்க அப்படின்னா எலும்பு கூட மிச்சம் வைக்காது, அவ்வளோ பெரிய மோசமானது. அதே மாதிரி தான் நான் புறப்பட்டு போன பின்பு ஓநாய்கள் கூட்டம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறேன். ரொம்பவும் நம்ம கவனமாக இருக்கணும். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு பக்தி இருக்கிறது, அந்த பக்தி தேவனுக்கு உரிய பக்தியாக இருக்குதான்னு பார்த்தா இல்லை. தேவ பக்தி என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், தேவ பக்தியை மாத்திரம் இழந்துடக்கூடாது, தேவ பக்தியை மாத்திரம் விட்டுடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஊழியக்காரர்கள் அவர்களை போல ஜெபிப்பார்கள். அது ஒரு ஸ்டைலை வச்சுருப்பாங்க. எப்படி நடிகைகளுக்குள்ள ஒரு ஸ்டைல் இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த நாட்களில் ஊழியர்களையும் அப்படி வச்சு கொண்டு இருக்கிற நபர்கள் இருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேவ பக்தி என்பது வேறு. எனக்குள்ள தேவ பக்தி இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்துடைய கிரியைகள் என்னை தொட வாய்ப்பே இல்லை. அந்த தேவ பக்தி மிகப்பெரிய ஒரு அற்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்போஸ்தலர்களுக்குள்ள அந்த தேவ பக்தி இருந்ததுனால்தான் பவுல் சில வார்த்தைகளை சொல்லும்போது பேதுருவும் கேட்க தான் செய்தார். நீ யாரா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்கல. சாதாரணமாக ஒரு சபைக்குரிய பக்தியும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், என் வேலை அவ்வளவுதான் என்று ஒரு சோழனப்பையை மாட்டிக்கொண்டு சுவிசேஷம் சொல்லுவதும், இல்லை என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிற சில கூட்டங்களைப் போல இல்லாமல், தேவ பக்தி என்பது ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு மனுஷியையும் தேவ சித்தத்தை செய்வதற்காக தயார்படுத்துகிற வேலை. அதனால் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், அது மட்டும்தான் நமக்கு இந்த உலகத்தில் எந்த கிரிகளும் வேண்டாம், போதும் என்று சொல்லும். எனக்குள்ள தேவ பக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துக்குரிய ஆசைகள் இருக்காதபடிக்கு தடை செய்யும். எனக்குள்ள தேவ பக்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள், நானும் அவைகளைப் போல வாழ வேண்டும், நானும் இவர்களைப் போல வாழ வேண்டும், நான் அப்படி இருக்க வேண்டும், நான் இப்படி இருக்க வேண்டும் என்ற மனநிலை ஜனங்களுக்குள்ளே பரவும். ஆனால் தேவ பக்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம இரட்சகர் இயேசு தான் நமக்கு ரோல் மாடல். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைப்படி செய்யணும் என்ற ஒரு மனநிலை தான் நமக்கு உருவாகும். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இல்லை சரீர பலவீனத்தோடு இருக்கலாம், இல்லை படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை ஊழியர்களாக இருக்கலாம். உங்களை காயப்படுத்துவதற்காக இந்த வார்த்தை கிடையாது. ஏன்னா போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில் எல்லாருமே போதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் சாப்பாடு மட்டும்தான். அதனால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு சேர்த்து வைக்கிறீங்களா, சேர்த்து வைங்க. உங்கள் ஊருக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செய்யுங்க. ஆனால் அதுக்காக பல ஜென்ரேஷன்ஸை சேர்த்து வைக்கணும், மற்றவங்களை அழித்து தான் சேர்த்து வைக்கணுன்றது தேவபக்தி கிடையாது. அது நமக்கு போதும் என்று மனசை சொல்லிக் கொடுக்கும். எனக்கு இது போதும் என்று நம்முடைய மைண்டை பேச வைக்கும்.
எனக்கு பிரியமானவர்களே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினால இதில் ஒரு அற்புதம் செய்ய ஜெபிக்கிறேன். தேவனுடைய சமாதானத்தை கூட கட்டும் நன்மை செய்யும் ஆசிரியம் இயேசு மல்ல பிதாவே. ஆமென்.